வணக்கம். பழந்தமிழ் இலக்கியங்கள்ல ஒளிஞ்சிருக்கிற காலத்தால் அழியாத சில தத்துவங்களை அலச போறேன். இந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம தேடலோட ஆணிவேர் புலவர் குழந்தை அவர்கள் ரொம்ப நுட்பமா தொகுத்த நீதி களஞ்சியம். இது வெறும் புத்தகம் இல்லைங்க, அறிவும் அறவும் கொட்டி கிடக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த அட்டவணையை கொஞ்சம் கவனிங்க. எவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. நாலடியார், பழமொழி மாதிரியான ஈடு இணையற்ற பல சிவ்வியல் படைப்புகளிலிருந்து இந்த நூல் எப்படி அறிவை திரட்டியிருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. இன்னைக்கு நம்ம முழு கவனமும் 36வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் மேலதான் இருக்க போகுது. அதாவது அறத்தோட ஒரு நேர்மையான வாழ்க்கைய வாழ்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு ரொம்ப ஆழமா உறுதியா வலியுறுத்துறது தான் இதோட அர்த்தம். இந்த வரிகளை ஆழமா புரிஞ்சிக்க நாம 5 முக்கிய கருத்துக்கள் வழியா பயணிக்க போறோம். நிலையாமை என்ற மாயை, கரும்பு உருவகம், காலத்தின் அவசரம், சிறு செயல்களின் வலிமை, அப்புறம் அறமே இறுதித் துணை. இதுதான் அந்த 5 தலைப்புகள். சரி, முதல்ல நிலையாமை என்ற மாயை, அதாவது முடிவற்ற பொருள் சேர்ப்பின் மயக்கத்தை உடைக்கிறத பத்தி பாப்போம். 559வது பாடல் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியை அடிக்குது. அதாவது அறத்தை மறந்துட்டு பணத்தையும் சொத்தையும் மட்டுமே தேடி இடைவிடாம ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்நாட்கள் ரொம்ப வேகமா கரைஞ்சி முடிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற நிதர்சனமான உண்மைய நாம கோட்டை விட்டுருவோம். அடுத்து கரும்பு உருவகம், மனித வாழ்வின் சாரத்தை எப்படி பிழிஞ்செடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாலடியார்ல வர்ற இந்த 560வது பாடலை கொஞ்சம் உற்று நோக்குங்க. நம்ம கவிஞர் என்ன பண்றாருன்னா, நாம ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்ற இந்த மனித உடலை ஒரு கரும்புக்கு ஒப்பிடுறாரு. ஏன் அப்படி ஒரு ஒப்பிடு? விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்க உடம்புங்கிற கரும்பு சக்கையா மாறி குப்பையில தூக்கி போடப்படுறதுக்கு முன்னாடி அதுல இருந்த அறம் அப்படிங்கிற அந்த இனிமையான நிலையான சாற்ற பிழிஞ்சு எடுத்துடணும். அதுதான் இதோட ஆழமான உள்ளர்த்தம். இது அப்படியே 561வது பாடல்லையும் தொடருது பாருங்க. நம்ம உடல் நிரந்தரம் கிடையாதுன்னு புரிஞ்சுகிட்டு இளமை காலத்திலேயே இந்த அறச்சாற்றினை பிழிந்தெடுக்கணும்னு ஒரு அவசரத்தை இது நமக்கு உணர்த்துது. அது எப்படிப்பட்ட அவசரம்? அதத்தான் காலத்தின் அவசரம், மரணத்தின் இடைவிடாத கவுண்டவுன் அப்படிங்கிற நம்ம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். இந்த 567வது பாடல் ஒரு அட்டகாசமான உவமையே சொல்லுது. நல்ல காரியங்களை செய்ய ஃப்ரீ டைம் கிடைக்கட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது எப்படின்னா, கடல்ல அலைகள் எல்லாம் முழுசா ஓய்ஞ்ச பிறகு அமைதியா குளிக்கலான்னு ஒருத்தன் நினைக்கிறதுக்கு சமம். கடல் அலை என்னைக்குங்க ஓயும்? அது ஒரு முட்டாள்தனம் தானே. நம்ம வாழ்நாளோட காலக்கோடி எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இளமையில எனர்ஜி இருக்கும், ஆனா வேற கவனிச்சதுகள். நடுத்தர வயதுல கடமைகள், அப்புறம் முதுமை. இப்படி அறம் செய்யறத அடுத்தடுத்த காலங்களுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே போய் கடைசியில நமக்கால டைம் முடிஞ்சு போச்சுன்னு மட்டும்தான் நாம உணர்றோம். இத நெத்தியில அடிச்சார் போல சொல்ல 564வது பாடல் ஒரு அதிர்ச்சியான காட்சியை காட்டுது. கடந்து போற ஒவ்வொரு நாளும் நம்ம ரசிக்கிற ஒவ்வொரு அழகான சன்செட்டும் உண்மையிலேயே நம்ம வாழ்நாள அறுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரம்பம். சரி, காலம் எவ்வளோ குறைவா இருக்கும்போது நாம செய்யற ஒரு சின்ன நல்லது உண்மையிலே ஏதாவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ன? இங்கதான் நம்ம 4வது பகுதியான சிறு செயல்களின் வலிமை உள்ள வருது. நுண்ணிய விதைகள் எப்படி பிரம்மாண்டமான நிழலை தருதுன்னு பாப்போம். இந்த கேள்விக்கு 563வது பாடல் ரொம்ப நேரடியாவே பதில் சொல்லுது. இதுக்கு ஒரு அற்புதமான ஆலமரம் உருவகத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன ஆலவிதை எப்படி வளர்ந்து ஒரு பிரம்மாண்டமான நிழலை தர்ற மரமா நிக்குது யோசிச்சு பாருங்க. அதே போலதான் பாக்குறதுக்கு சின்னதா தெரிஞ்சாலும் நம்ம முழு மனசோட செய்யற ஒரு சின்ன அறச்செயல் கூட அளவிட முடியாத அளவுக்கு மாபெரும் ஆண்டீக பலனை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்படியே இந்த 565வது பாடலையும் பாருங்க. எவ்வளோ அழகான ஒரு பன்முகத்தன்மையை இதுல சேர்த்திருக்காங்க. பசுக்கள் பல வண்ணங்கள்ல இருந்தாலும் அதுங்க தர்ற பால் என்னவோ ஒரே வெண்மை நிறம்தானே. அதே போல நாம செய்யற நல்ல வழிகளும் அறச்செயல்களும் வேற வேறையா இருந்தாலும் அது எல்லாமே கடைசியில ஒரே தூய்மையான அறத்தை தான் சென்றடையுது. சரி, இப்போ நம்ம தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அறமே இறுதி துணை, நீங்க உங்க கூடவே எடுத்துச் செல்லக்கூடிய ஒரே செல்வம். இந்த 573வது பாடல் ஒட்டு மொத்தமா ஒரு ஆழமான சுருக்கத்தை தருது. நம்ம கிட்ட இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் மறைஞ்சு உடல் சார்ந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும்போது நீங்க செஞ்ச அறம் மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரே அசைக்க முடியாத துணையா உங்க கூடவே வரும். இந்த அதிகாரத்தோட முடிவுல ஆத்திச்சூடியோட அந்த புகழ்பெற்ற வரிகள் இதுல எதிரொலிக்கிறத நம்மள பார்க்க முடியுது. அறஞ்செய் விரும்பு, அதாவது நல்லது செய்ய ஆசைப்படுங்க. அப்புறம் அரணை மறவேல், ஒருபோதும் அறத்தை மறந்துடாதீங்க.
எவ்ளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வரிகள் இல்லையா? சோ, நாம முன்னாடி பார்த்த அந்த கரும்பு உருவகத்தையும் காத்த மாதிரி வேகமா ஓடி போய்கிட்டு இருக்க நம்ம வாழ்நாளையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இருந்து எந்த இனிமையான அரைச்சாட்சினி நீங்க பிழிந்தெடுக்க போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு தேடலில் சந்திப்போம்.